ஆனந்தி வணக்கம். திருநெல்வேலி பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் ஆயுதப்படை காவலர் ரஹமத்துல்லாவிற்கு அவர் தகராறை தட்டி கேட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக நேற்று இரவு அரிவாளால் வெட்டிய 5 பேர் கொண்ட கும்பலை 4 மணி நேரத்தில் இரவோடு இரவாக கைது செய்து திருநெல்வேலி மாநகர காவல்துறையும் அதிரடி காட்டியுள்ளது. ஆனந்தி, நேற்று இரவு திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் உள்ள வஉசி மைதானத்தில், இந்த வஉசி மைதானம் மிகுந்த புகழ் பெற்றது. அதிகப்படியான பெண்கள், குழந்தைகள் என அனைத்து தரப்பினரும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இந்த மைதானத்தில் குழுமி இருந்தனர். அப்போது அங்கு இருந்த 5 பேர் அவர்களுக்குள் தகராறில் ஈடுபட்டதை பார்த்த ஆயுதப்படை காவலர் ரஹமத்துல்லா, இவரும் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் அந்த பூங்காவிற்கு வந்திருக்கிறார். அந்த நேரத்தில் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டதை காவலர் என்ற அடிப்படையில் சென்று ரஹமத்துல்லா என்னவென்று விசாரிக்கிறார். ஏன் இப்படி தகராறு செய்கிறீர்கள் என்று கேட்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் உடனடியாக அவர்கள் கையில் இருந்த அரிவாளால் ரஹமத்துல்லாவின் வலது கையில் ஆழமான அரிவாள் வெட்டை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடியது. சம்பவத்தை கேள்விப்பட்டவுடன் திருநெல்வேலி காவல்துறை மாநகர காவல்துறை ஆணையாளர், திருநெல்வேலி பொறுப்பு டிஐஜிமான சந்தோஷ் ஹரிமணியின் உத்தரவுப்படி திருநெல்வேலி துணை ஆணையர் வினோத் சாந்தாராம் மற்றும் பாளையங்கோட்டை இன்ஸ்பெக்டர்கள் காசி பாண்டியன், பொன்ராஜ் ஆகியோர் தலைமையில் உடனடியாக படை ஒன்று அமைக்கப்படுகிறது. திருநெல்வேலி மாநகரம் முழுவதும் இரவோடு இரவாக நடத்தப்பட்ட சோதனையில் 5 பேர், ஒரு சிறுவன் உட்பட 5 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களில் தூத்துக்குடி மாவட்டம் வசவப்பபுரத்தைச் சேர்ந்த ஹரீஷ், இலந்தைக்குளம் பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன், தினேஷ் மற்றும் ஒரு சிறுவன் என 5 பேரை இரவோடு இரவாக திருநெல்வேலி மாநகர காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். ஆனந்தி, இவர்களிடம் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் அவர்கள் குடி போதையில் இருந்ததும் தங்களுக்குள் தகராறில் ஈடுபட்டதும் அதை தட்டி கேட்ட காவலர் ரஹமத்துல்லா மீது ஆத்திரம் கொண்டு அவரை வெட்டியதும் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த கும்பல் ஏற்கனவே இது போன்ற தகராறுகளில் ஈடுபட்டு அவர்கள் மீது சில வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்துள்ளதாக காவல்துறை தரப்பிலிருந்து சத்தியம் தொலைக்காட்சிக்கு வழங்கப்பட்ட தகவலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடத்தில், அதுவும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் இருந்த நேரத்தில் நடந்த இந்த அரிவாள் வெட்டு சம்பவம் பொதுமக்களிடையே மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்திய நிலையில் திருநெல்வேலி மாநகர காவல்துறையின் துரித நடவடிக்கை பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்துள்ளதுடன் காவல்துறையினரின் மீதான நம்பிக்கையையும் அதிகரித்துள்ளது. படுகாயமடைந்த காவலர் ரஹமத்துல்லா தற்போது மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்து வருகிறார். ஆனந்தி.